வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வழக்கமாக நான் செய்கிறத விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அரைக்கப்பளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க, அரைக்கப்பளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலான அளவு எடுத்துக்கணும். நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வச்சுருந்துருக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச எல்லா பொருட்களுமே நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேர்க்கடலையும் நம்ம ஊற வச்சுருந்த அவளையும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலை நிக்கிட்டு இந்த மாதிரி நீளம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு அரைச்சிருந்துருக்கணும். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை, அரைச்ச உடனே அப்படியே நம்ம சுடலாம். ஒருவேளை நீங்கள் காலையில் செஞ்சது போக மீதி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நைட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பு போடாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டு செய்யும் பொழுது நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தோசை தவா சுடு பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு நல்லா மெல்லுசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை ஊத்தாப்பாமல் கூட சுடலாம். நல்லா அந்த மாதிரி மெல்லுசாக தேய்ச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்கன்னா அந்த தோசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சே 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். பொறுமையாக சிம்மில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் கூட நம்ம இதில் அரிசியே சேர்க்கல. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியோடையும் சாம்பாரோடையும் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.